அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடிய பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு தெய்வம் உங்களை ஒரு ஆன்மீக பாதையிலையோ இல்லை ஒரு ஆன்மீக வழியிலையோ உங்களை அழைச்சிக்கிட்டு போகுது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு என்னுடைய அனுபவத்திலையும் எனக்கு என்னுடைய மதிப்பிற்குரிய தெய்வமான குரு எனக்கு உபதேசம் செய்த சில வார்த்தைகளையும் தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் வீடியோ தொகுப்பு மூலமாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற போகிறேன். அதாவது இது இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, சாமி ஆடக்கூடியவங்களாக இருக்கட்டும், அதாவது ஒரு தெய்வத்தை சுமந்து மருளாடக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு தெய்வத்துக்கு பூஜை பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு தெய்வத்தை வச்சு குறி சொல்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு தெய்வத்தை வச்சு மாந்திரிய விஷயங்கள் செய்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு தெய்வத்தை வச்சு ஆன்மீக பாதையில் போகக்கூடிய ஒவ்வொரு நபருக்குமே நான் சொல்லக்கூடிய இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, உண்மையிலேயே அந்த தெய்வம் உங்களை ஆன்மீகத்துக்கு தேர்ந்தெடுத்து உங்களை வழிநடத்தி செல்லுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? நான் சொல்லக்கூடிய, அதாவது ஒரு தெய்வம் உங்களை தேர்ந்தெடுத்துருச்சு அப்படின்னா முதல்ல என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் உங்களை என்ன செய்ய மாட்டாங்கன்னா மதிக்க மாட்டாங்க. அப்படியே குடும்பத்தில் உங்களை மதிக்காமல் குடும்பத்தில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலையை என்ன செய்யும் உருவாக்கும். சரிங்களா? குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் உருவாகும். குடும்ப ரீதியாக உங்களை என்ன செய்ய மாட்டாங்கன்னா மதிக்க மாட்டாங்க. சொந்த பந்தமாக இருக்கட்டும், நண்பர்கள் ரீதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் மத்தியில் குடும்பத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விலக்கி கொண்டு வரும். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தாவே என்ன செய்யுது, தெய்வம் நம்மளை ஆன்மீக வழிக்கு கொண்டு போகுது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மளை படைச்சிருக்காங்க. இறைவன் நம்மளை படைச்சு நம்மளை ஆன்மீக வழிபாதைக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? முதல்ல உங்களுடைய தெய்வம் உங்களை தேர்ந்தெடுக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம், நம்மளுக்கு மனசில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பமே வேணாம், பிள்ளைகள் யாரும் வேணாம், சரிங்களா, அம்மா அப்பா இந்த மாதிரி யாரும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு ஒரு யோசனை உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிற பார்ப்பீங்க. சரிங்களா? யாருமே பக்கத்தில் இருக்கக்கூடாது, ஒரு தனிமையாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும். சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா, எங்கே போய் வேலை பார்த்தாந்த சில பேர்லாம் சாமிக்கு பூஜை பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஒரு சிலை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க, இல்லைனா குலதெய்வ கோயிலில் போய் பூஜை பண்ணுவாங்க, மரலாடி குறி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா, என்ன வேலை வெட்டிக்கு போனாலுமே அந்த வேலையில் ஒரு நாட்டம் இருக்காது. சரிங்களா? இல்லைனாலும் ஒரு வேலையில் உங்களுக்கு அந்த வேலை பார்க்கக்கூடிய அந்த எண்ணத்தை உருவாக்காது. அந்த வேலையிலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். சரிங்களா? சில பேர்லாம் என்ன செய்வாங்கன்னு வச்சுங்க, பூஜை பண்ணிட்டு வருவாங்க, ஒரு தெய்வத்தை வச்சு குறி சொல்லிட்டு வருவாங்க. கால சூழ்நிலையினால், கஷ்ட சூழ்நிலையினால் என்ன செய்வாங்கன்னா வெளிநாடுகள்லாம் போகிறதுக்கு முயற்சிப்பாங்க. அப்படி என்ன தான் வெளிநாட்டுக்கு போய் முயற்சித்தாலும் அந்த வெளிநாடு வாய்ப்புங்கிறது கிடைக்காது. ஒரு சில பேர்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே வெளிநாடு போனாலுமே அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு வர வைக்காது. சரிங்களா? திரும்பி நம்ம தெய்வ பூஜை செஞ்ச இடத்துக்கே நம்மளை தெய்வம் என்ன செஞ்சிடும், கொண்டு வந்துடும். இது போல தான் நம்மளை என்ன செய்யும், தெய்வம் நம்மளை உருவாக்கி கொண்டு வரும். இதெல்லாம் எதற்காக தெய்வம் அப்படி பண்ணுது அப்படின்னா, அதாவது இந்த பூமியில் நம்ம இறைவன் படைச்சிருக்காங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு காரண காரியத்தினால தான் படைக்கப்பட்டிருக்கோம். சரிங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கடமைகள், ஒரு ஒரு வழிகள் அப்படிங்கிறது இருக்கும். எல்லாருக்குமே ஒரே வழிகளாக இருக்கிறது கிடையாது. ஒரு சில பேர்கள் என்ன செய்வாங்கன்னா தெய்வத்தை வச்சு குறி சொல்லுவாங்க. வரக்கூடிய மக்களுக்கு தெய்வத்துடைய அருள்னால முக்காலத்தையுமே அறிஞ்சு அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி அந்த தெய்வம் கொடுத்துருக்கும். ஒரு சில பேர்கள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா மாந்திரிக விஷயங்களை கற்றுக்கிட்டு மக்களுடைய பிரச்சனைகளை மாந்திரிக விஷயங்களை வச்சு சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தியை ஒரு தெய்வம் கொடுக்கும். இன்னும் ஒரு சில பேர்கள் என்ன செய்வாங்கன்னா தெய்வத்துடைய அருளை உலகம் முழுவதுக்கும் பரவ செய்கிறது அந்த நோக்கமாகவே ஒரு சில பேர்கள் இருப்பாங்க. இதுவும் இந்த மாதிரி எல்லா வழிகளுமே ஆன்மீக பாதை தான். சரிங்களா? ஆன்மீக பாதைனா தெய்வத்துக்கு உண்டான என்ன பணியில் நம்ம போகிறோமோ எல்லாமே ஆன்மீக பாதை. ஒரு சில பேர்கள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா தெய்வ வழிபாட்டில் அன்னதானங்களை கொடுத்து ஒரு சில பேர்கள் ஆன்மீக பாதையை, அவங்களுடைய ஆன்மீக பாதையை உயர்த்துவாங்க. அவர்களுக்கு இறைவன் என்ன
பாக்கியம் செஞ்சுருக்காரோ அவர்கள் அந்தந்த வேலைகளை அந்தந்த இடத்துல அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிவனடியார்கள், சித்தர்கள் இவருடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேட்டு பார்த்துருந்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையிலலாம் பார்த்துறீங்கன்னா, இதே போல் குடும்பத்தில் இருந்து வாழ்ந்து, இதே போல் குடும்பத்தில் நாட்டம் இல்லாமல் வெளியே தான் வந்து தான் அந்த ஆன்மீகத்தில் இருப்பாங்க. நிறைய பேருடைய ஆன்மீக வரலாறுகள் எல்லாம் கேட்டு பார்த்துருந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா சிவனடியார்கள் கிரிவலப்பாதையில் பல்லாயிரக்கணக்கான சிவனடியார்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் சொத்து பத்துலாம் நிறையா இருக்கும். பணம், வீடு, வாசல்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க, பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு அடுத்தவர்களிடம் கையேந்தி சாப்பிட்டு தன்னுடைய இந்த பிறவியை கடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடிய ஒரு ஆன்மீக பணி. சரிங்களா? இறைவன் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வழி. சரிங்களா? அவங்க இறைவனை சென்றடைவதற்கு உண்டான வழி. ஏன் அவங்க நினச்சிருந்தா அந்த சொத்து பத்துகளை வச்சு அவங்க நல்லா அனுபவிச்சுக்கிட்டு காலத்தை வாழ்ந்து ஒப்பேத்திருக்க முடியுமே. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இறைவன் கொடுத்த வேலையை செய்கிறதுக்கு தான் நம்ம இந்த பூ உலகில் நம்ம பிறந்திருக்கோம். அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் இறைவன் ஒரு வழிகளை காட்டுவாங்க. ஒரு சில பேர்கள் ஆன்மீக வழியில் போய் அந்த தெய்வத்துக்கு கோவில் கட்டி ஒரு பணிவிடைகள் செய்து காலத்தை என்ன செஞ்சிருவாங்க, வரக்கூடிய மக்களுக்கு ஆன்மீக விஷயங்களை தூண்ட ஆரம்பித்து உருவாக்கி அவங்க ஒரு ஆன்மீகத்தை உருவாக்குவாங்க. சரிங்களா? இது போல் ஆன்மீக தேடலில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த மாதிரி சில பேர்லாம் எப்போ பாரு இந்த சாமிகள் கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே ஒரு தெய்வம் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு, உங்களை உலகத்திற்கு ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துறதுக்காக உங்களை உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத முழுவதுமாக புரிஞ்சு அதன் மீது நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைங்கிறது மாற ஆரம்பிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்மீக பாதையில் செல்லக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு பஞ்சமே வராது. சரிங்களா? ஒருபோதும் சாப்பாட்டுக்கு பஞ்சமே வராது. சரிங்களா? ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இறைவன் அவங்களுக்கு சாப்பாடு அந்த வைத்து கொடுக்கக்கூடிய அந்த அன்னத்தை ஏதாவது வழிகளில் நம்மளுக்கு கிடச்சி போயிடும். சரிங்களா? நம்ம சாப்பாடு இல்லையேங்கிற அந்த வருத்தப்படவே தேவை கிடையாது. இன்றைக்கும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க, நம்மளுடைய வீடியோ பதிவை பார்க்கக்கூடியவங்க, சாமி அடிகளாக இருக்கட்டும், மருளாடிகளாக இருக்கட்டும், மாந்திரிகர்களாக இருக்கட்டும், குறி சொல்லவங்களாக இருக்கட்டும், ஆன்மீக பணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் உங்கள் மனசுக்குள்ள ஒரு யோசனையை வச்சு பாருங்கள். சாப்பாட்டுக்கு ஒருபோதும் உங்களுக்கு கஷ்டத்தை அந்த இறைவன்கிறது கொடுக்கவே மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா ஒருபோதும் சரிங்களா வறுமையே கொடுக்கவே மாட்டார், சாப்பாட்டுக்கு கஷ்டத்தையே கொடுக்க மாட்டார். சரிங்களா? இந்த மாதிரி நம்மளை ஒரு பாதையில் நம்மளை கூட்டிகிட்டு போகிறது தான் இது ஆன்மீக வழிகள் இருக்கும். சரிங்களா? நான் சொல்லக்கூடிய இந்த அறிகுறிகள்லாம் ஒரு மனிதனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு ஆன்மீக ஒரு நாட்டத்தை உள்ளவங்க. அப்போனா அவங்கள இறைவன் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஒரு ஆன்மீக பணிக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத மனதில் வச்சு உங்களுடைய வழிபாதையில் நீங்கள் பயணம் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.